நம்முடைய பிள்ளை நமக்கு துரோகம் செய்கிறது என்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய மனைவி நமக்கு துரோகம் செய்கிறது, நன்றி மறக்கிறது என்றால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் ஒருத்தருக்கு உணவளித்திருக்கிறோம், அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அவன் நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறான் என்றால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், அந்த கடனை வாங்கி வச்சு வியாபாரம் செஞ்சு நல்லா முன்னேறிய பிறகு நம்மையே தூக்குகிறான், ஏசுகிறான் என்றால் நம்மால் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியவில்லை. படைத்த இறைவன் விஷயத்தில் சிந்திச்சு பாருங்க. படைத்த இறைவன் விஷயத்தில் அவன் 100% அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காகவே அனைத்தையும் படைத்திருக்கிறான். எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்ச படைப்புகள் எல்லாமே நமக்காக தான் இருக்குது. இந்த சூரியன் இருக்கிறது என்றால் அது நமக்காக தான் இருக்கிறது. நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருக்காகவும் அது இருக்கிறது. சந்திரன் இருக்கிறது என்றால் அது நமக்காக தான் இருக்கிறது. நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றால் அது நமக்காக தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனை சொல்கிறான், வலக்கத் மக்கன்னாகும் ஃபில் அர்த் வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஸ் கலீலம் மா தஷ்குரூன். இந்த பூமியிலே உங்களை வாழ செய்திருக்கிறோம், வாழ்வதற்கேற்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம், நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியில உங்களை வாழ செஞ்சிருக்கிறோம், இந்த பூமியில மட்டும்தான் வாழ முடியும். நீ சிந்திச்சு பார், எத்தனை பல கோள்கள் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் மனுஷனால வாழ முடியாது. உங்களை இந்த பூமியில வாழ வச்சிருக்கிறோம், உங்களுக்கு தேவையான எல்லா வகையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் குறைவாக நன்றி செலுத்துறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துவார்கள் தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி நீங்க இரவு முழுக்க நின்று வணங்க வேண்டுமா? உங்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கிவிடும் அளவுக்கு நீங்க வணங்க வேண்டுமா? முன்பின் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுச்சே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா? நான் என் இறைவனுக்கு அபதன் ஷக்கூரா, அவனுடைய அடியாராக இருந்து அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றியுள்ள ஒரு அடியாராக நான் இருக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.